ஹிட்லர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்பை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏப்ரல் 30, 1945 அன்னைக்கு ஹிட்லரும் அவரோட ஒய்ஃபும் அவங்களோட பங்கர்லயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களோட க்ளோஸ் சைட்ஸ் அந்த பாடிஸை பிளாங்கெட்ஸ் வச்சு கவர் பண்ணி மினிஸ்ட்ரி கார்டனுக்கு எடுத்துட்டு போய் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் சோவியத்தோட ரெட் ஆர்மி அந்த பாடிஸை கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சிருந்த ஹிட்லரோட பர்சனல் டாக்டர்ஸை வச்சு ஆட்டோப்சிஸ் பண்ணி பார்க்குறப்போ அது ஹிட்லர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே ஹிட்லர் வந்துட்டு அர்ஜென்டினாக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லி கான்ட்ரவர்சிஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. ஹிட்லர் இறந்ததுக்கான எவிடன்ஸா ஸ்கல் அண்ட் ஜா போன்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸையும் அவரோட பல்லையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹிட்லரோட உடம்பு மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே 25 வருஷம் அவரோட உடம்பை இடமாத்தி புதைச்சு வைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இது ஒரு நியோநாசி ஸ்ட்ரெயினா மாறுன்றதுக்காகவே 1970 ஈஸ்ட் ஜெர்மனில இருக்க மேக்பர்க்ன்ற இடத்துல ஹிட்லரோட ஃபைனல் பரியல் சைட்ல இருந்து அவரோட ரிமைன்ஸை எடுத்து ஜிபி அபிஷியல்ஸ் அதை எரிச்சு அந்த ஆஷஸை எல்பே ரிவர்ல கரைச்சிடுறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் 2000 ஹிட்லரோட ஜாபோன் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ரஷ்யா வெளி உலகத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் 2 பிரெஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அது ஹிட்லரோட ரெக்கார்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறப்போ அது ஹிட்லர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. திரும்பவும் 2018 பிரெஞ்சு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ அது ஹிட்லர் தான் சொல்லிட்டு 100% கன்ஃபார்ம் ஆகுது. ஹிட்லர் வந்துட்டு அர்ஜென்டினாக்கெல்லாம் தப்பிச்சு போகல, அவரோட பங்கர்லயே சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.